அதுக்கும் அவங்க வீடு வரைக்கும் போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவசியம் இல்ல தும்பி, வந்துகிட்டே இருக்கும். மாப்பிள, இவங்க இன்னும் ஆளை காணாமன்னு பயந்து ஓடிட்டாங்கன்னு நினைச்சியா? ஏய், நாங்க எதுக்குடா பயந்து ஓடுனேன்? உங்களை ஓட வைக்கிறதுக்கு தாண்டா நாங்கெல்லாம் வந்திருக்கோம். என்ன மாமா, நீங்க எங்களை ஓட விட போறீங்களா? என்ன காமெடி பண்றீங்களா? யார் யாரை ஓட விட போறான்னு பார்க்க தானே போறோம். பாப்போம் பாப்போம். ரெண்டு குடும்பமும் கொஞ்சம் அமைதியா இருக்கப்பா. தீர்ப்பை இப்ப அம்மங்கிட்ட ஒப்படைச்சாச்சு. இனி நீங்க யாரும் இதுல பேசக்கூடாது. அமைதியா நின்னு நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க. உண்மை யாரு பக்கம் இருக்குங்கிறத இந்த அம்மனே சொல்லுவா. பூசாரி ஐயா, பூஜை ஆரம்பிக்க. தாயே, அம்மா, இங்க ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட ஒருத்தவங்க கிட்ட உண்மையும் ஒருத்தவங்க கிட்ட பொய்யும் இருக்கு. இதுல யாரு பொய்யானவங்கிறத இந்த ஊருக்கு நீதான் காட்டணும். அம்மா, உன்னை நம்பித்தாமா வந்திருக்காங்க. நல்ல பதில் சொல்லு தாயி. ஐயா, நீங்க உங்க சோதனையை ஆரம்பிக்கலாம் ஐயா. அம்மா அம்மதா, நீ கொண்டு வந்த மிளகாவத்துல அம்மனோட பாதத்துல வச்சு அம்மனை மனசுல வேண்டிக்கிட்டு, என் மனசுக்குள்ள பொய் இல்ல நெசந்தா இருக்குன்னு வேண்டிக்கிட்டு, இந்த மிளகாய அம்மியில அரைச்சு அம்மனோட முகத்துல பூசிட்டு அம்மன் முன்னாடி வந்து நில்லுமா. அம்மா, எங்க மனசறிஞ்சு நாங்க எந்த தப்பும் பண்ணல. நாங்க வச்சிருக்கிறது தான் உண்மையான பத்திரம். அந்த நிலம் எங்க மாமா பேர்ல தான் இருக்கு. அது உனக்கும் தெரியும். உனக்கு தெரிஞ்ச அந்த உண்மைய ஊருக்கும் உறக்க சொல்லுமா.
அமுதாவுக்கு இப்ப வரைக்கும் அம்மன் தண்டனை கொடுக்கலைன்னா, அவங்க உடம்பு எரியலைன்னா, அவங்க வச்சிருக்கிற பத்திரம் தான் உண்மையானது. அப்ப பழனிகையில இருக்கிறது கண்டிப்பா பொய்யானதுதான். ஐயா என்னையா பேசுறீங்க? ஒருத்தங்களுக்கு மட்டும் சோதனை வச்சு நீங்க முடிவு எடுக்கலாமா? இது என்ன நியாயம்? ஆனா இன்னும் மிளகா அரைச்சு பூசவே இல்லையே, அது கூட நீங்க பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அதுவும் சரிதான், தம்பி பூசணும்ல. சரி தம்பி, நீங்களும் அம்மனை வேண்டிக்கிட்டு மிளகாய் அரைச்சு பூசுங்க. நீ சாதாரண ஒரு கல், உனக்கு மிளகா பூசணும் எனக்கு எப்படி தெரியும்? நான் போய் தான் சொல்லியிருக்கேன், என் பத்திரம் போலியானது தான். என்னங்கிற? இப்போ இருக்கிற மிளகாவை கடிச்சு தின்னாலே எரியாது, இதில் உனக்கு பூசினா எனக்கு எரியுமா? இவங்க உன்னை வச்சு பண்ணுற காமெடிக்கு அளவே இல்லை. வரேங்க, நான் எடுத்துகிட்டு வர்றது ஒரிஜினல் மிளகா, உனக்கு எரியாமல் பார்த்துக்காத்தா. இரு வரேன். என்னையா ஏதோ எரியும் சொன்னீங்க? அடிக்கிற வெயில்ல நல்லா குளுகுளுன்னு தானே இருக்கு. ஊர் பெரியவங்க நீங்க என்ன சொல்ல போறீங்க? இதெல்லாம் உண்மைன்னு சொல்ல போறீங்களா, இல்ல இந்த சாயங்காலம் பொய்ன்னு சொல்ல போறீங்களா? என்ன அமைதியா இருக்கீங்க? ஏதோ சாமி காட்டி கொடுக்குன்னு சொன்னீங்க, சாமி எதுவும் பண்ணாம அமைதியா தானே இருக்கு. அப்போ என்ன முடிவு பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. இதுக்குதான் நான் அப்பவே கோர்ட்டுக்கு போலான்னு சொன்னேன். யாராவது கேட்டீங்களா? யோ, நீங்கெல்லாம் ஏன் இன்னும் பழைய மூட நம்பிக்கையில இருக்கீங்க? ஐயோ போங்க, இப்ப எனக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்பா, அப்பத்தி 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 எரியுது, அப்பத்தி 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 எரியுது, அப்பத்தி எரியுது, அப்பத்தி 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 எரியுது, தாங்க முடியல, அப்பத்தி 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 எரியுது, அப்பத்தி அப்பத்தி பழனி எரிஞ்சாலும் முடியாத மாதிரி நடிடா. பொய்யானவன ஆண்டாரத்தை காட்டி கொடுத்துட்டா. மாமா எதனா செய்யுங்க மாமா.
அப்பச்சி, அப்பச்சி, என்னது, எரியுது. வெயிலுக்கு நல்லா குளுகுளுன்னு இருக்கும். என்னப்பா எரியுதா? என்னமோ பேசுன மூட நம்பிக்கைன்னு இப்ப எரியுது இல்ல? முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்ல, அத முதல்ல பின்பற்றாத நாம தான் முட்டாள்கள். ஆத்தாவோட சக்தியை புரிஞ்சுக்கிட்டியா? என்னடா நீயும் உங்க அப்பனை ஹரிச்சந்திர மாதிரி பெரிய நியாயம்லாம் பேசுனீங்க. இப்ப என்ன எரியுதா? தப்பு எரிய செஞ்சா தண்டி எரியத்தானே செஞ்சு. செய்யும். அம்மனோட பவர் அப்படி. எரியுது. யாராவது தண்ணி யாராவது எடுத்து தண்ணி எடுத்து ஊத்துங்கப்பா. ஊத்துங்கய்யா. ஏய், சும்மா இருக்கப்பா. யாரும் தண்ணியெல்லாம் எடுத்து ஊத்த கூடாது. என்னையா பேசிட்டு இருக்கீங்க? இருடா நானே எடுத்து வந்து ஊத்துறேன். ஏப்பா குமரேசா, உன் பையன் ஆத்தால எவ்வளவு குறைச்சு பேசுனாப்ல, இப்ப ஆத்தால குளிர வச்சு உன் பையனை காப்பாத்திடலான்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அப்பச்சி, எடுத்துட்டு வாங்க அப்பச்சி. அப்பச்சி, யோ, யாரோ போய் தண்ணி எடுத்துட்டு வாங்கய்யா. எரியுதுயா. ஏட்டா அம்மதா, ஊர்க்காரங்கெல்லாம் ஊத்த விடாம இது பாட்டு ஊத்திக்கிட்டு இருக்க. ஐயா, அவங்கள பழி வாங்குறதெல்லாம் எங்க நோக்கம் கிடையாது. எங்களுக்கு எங்க நிலம் கிடைச்சா போதும். என்ன இப்படி பண்ணிவிட்ட நீ? இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? மனுஷனை ஏமாத்தலாம், ஆனா இந்த அம்மனை ஏமாத்த முடியாது. ஐயா, உங்களுக்கு இப்பவாவது புரிஞ்சுதா? அந்த நிலம் எங்க மாமா கதிரேசனோட தானே. இவங்க எங்களை பழி வாங்க திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஏண்டா பழனி, என்னமோ சொன்ன எங்க கிட்ட இல்லாத சொத்தான்னு. நாங்க எதுக்கு இந்த சின்ன இடத்துக்கு ஆசைப்படுறோம்னு? ஐயா ஊர்க்காரங்களா, இப்பயாவது இவனுக்கு புத்தி என்னன்னு புரிஞ்சுக்கங்க. மிஸ்டர் குமரேசன், இருக்கமா செத்துட்டமாங்கிறது முக்கியம் கிடையாது. என் மாமே செத்து எல்லார் மனசுலயும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா நீ இருந்தும் எப்பயோ செத்துட்டயா. என்னைக்குமே நல்ல எண்ணம் தான் சாகாம வாழும். இந்த உடம்பு இல்ல. ஏய்யா பழனி, உங்க கஷ்டத்துக்கு எங்க நிலத்தை விக்கிறீங்களே, இது என்ன நியாயம்னு கேட்டியே. இப்படி அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறியே, இது என்னப்பா நியாயம்? டேய் பழனி, எனக்கு இப்ப கண்ணுதான் தெரியல, ஆனா உனக்கெல்லாம் மனசே இல்லடா. எனக்காவது முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது, ஆனா உனக்கு உறவுனா என்ன, பாசம்னா என்ன என்னன்னே தெரியல. நீ எல்லாம் எதுக்குடா இருக்க? புத்தி சொன்னா இவங்களுக்கு உரைக்கவா போகுது? இதுங்கெல்லாம் எம்புட்டு சொன்னாலும் திருந்தவே திருந்தாது. என்ன அடிப்பட்டாலும் திருந்தாதுங்க. ஏப்பா பழனி, என்னப்பா மறைக்கிற? எதுக்கு இப்படி கேவலமான விஷயத்தை பண்ணணும்? ஊருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கணும். நீ பண்ண காரியத்துக்கு உன்னை இதோட விட்டதே பெரிய விஷயம். மரியாதையா இங்க இருந்து போயிரு, இல்ல ரொம்ப அசிங்கப்பட்டு போவ. போடா, இந்த முறப்பு கொண்டும் குறைச்ச கிடையாது. கதிரேச குடும்பத்தார் சொல்றதுதாப்பா உண்மை. அந்த நிலம் கதிரேசனுக்கு தான் சொந்தம். அத அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க இப்ப யாருக்கு வேணாலும் விக்கலாம். இது நம்ம ஆத்தாவோட முடிவு, பஞ்சாயத்தோட முடிவு. சரி, எல்லாரும் கலைஞ்சு போகலாம். ஆத்தா முகமாயி ஒரு நல்ல முடிவை சொன்ன.
சரி பூசாரி ஐயா நாங்க கிளம்புறோம். வாங்கப்பா. என்னமோ பேசுன? நிலாவுல ராக்கெட் விட்டு மனுஷனை வாழ வைக்க போயிட்டு இருக்கானுங்க. இப்ப போய் சாமி அது இதுன்னு மூட நம்பிக்கை பேசிக்கிட்டீங்கன்னு. அந்த நிலாவுக்கு ராக்கெட் விடுறவனே அது நல்லா போய் சேரணும்னு வீட்டுல சாமி கும்பிட்டு தான் ஏவி இருப்பான். கல்லுக்கு மிளகா பூசுனா எரியுமான்னு கேட்டியே, இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? அது கல்லு இல்ல, சக்தி வாய்ந்த அம்மன்னு. நான் சொல்றப்பவே என் பேச்ச கேட்டிருந்தா இப்படி ஊருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டிருக்க வேண்டாம்ல. அப்பச்சி, நானே ஒரு பொண்ணுகிட்ட மறுபடியும் தோத்துட்டு இருக்கேன்னு எரிச்சல் இருக்கேன். இதுல உங்க பங்குக்கு என்ன வெறுப்பேற்றீங்களா? டேய் பழனி, நீ அடிபட்டாலும் சிங்கம். உன்னோட கர்ஜனை இப்ப பயங்கரமா இருக்கணும். உனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அவளை கடிச்சு கொதறணும்னு என்ன வரும்? ஆனா அதை நாம பண்ணக்கூடாது. ஐயா. வாயா லிங்கம். வணக்கம் ஐயா. எதுக்கு ஐயா அவசரமா சொன்னீங்க? இன்னைக்கு கோயில நடந்த விஷயத்தையெல்லாம் நீ கேள்விப்பட்டிருந்த. ஊருக்கு முன்னாடி தம்பிக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. நம்மளை அசிங்கப்படுத்தினவன் சந்தோஷமா இருக்கவே கூடாது. நீ என்ன பண்ணுவியே ஏது பண்ணுவியே எனக்கு தெரியாது. என் மகன் பட்ட வழிக்கு மருந்து அந்த அமுதாவும் அவளோட கண்ணு தெரியாத புருஷனும் இன்னும் கோயில தான் இருக்காங்க. நீ உன் ஆளுங்களோட போய் அவங்கள மொத்தமா முடிச்சிரு. தம்பி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. கொஞ்ச நேரத்தில் நல்ல தகவல் உங்க காதுக்கு வரும். அதை கேட்டு சந்தோஷமா இருங்க. என்ன வரணும்? அவனே பட்ட அவமானத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தா அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அதே சமயத்துல மறக்கவும் கூடாது. சைலண்டா அதுக்கான பதிலடியும் கொடுத்துரும். அதுக்குத்தான் இந்த ஏற்பாடெல்லாம். நீ கவலைப்படாம இரு. அம்மாடி, அமுதா கண்ணு, நீ சாமியை கும்பிட்டுட்டு பொறுமையா வா. நான் தம்பியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறேன். ஆமாத்தா, நானும் அக்கா வீட்டுல விட்டுட்டு முதல் வேலையா சேட்டை போய் பார்த்து நிலத்தோட வில்லங்கம்லாம் முடிஞ்சு வச்சுன்னு சொல்லிட்டு வந்தேன். சரிங்க சித்தப்பா. சித்தப்பா அப்படியே மறக்காம 20 லட்சம் ரூபாய் வேணும்னு சொல்லிருங்க. சேத்தா வாங்க போலாம். தப்பு பண்ணவனுக்கு கடவுள் சரியான தண்டனை கொடுத்துட்டாங்கல்ல. ஆமாங்க, உண்மை தடுமாறினாலும் கடைசியில ஜெயிச்சிரும். சரி, நீங்க இங்கே இருங்க, நான் போய் அர்ச்சனைக்கு தேங்காய் வாங்கிட்டு வந்துடுறேன். டேய், அவன் தான்டா. ஏய், இவன் தான்டா லிங்கன்னு சொன்னாலே. டேய், யாரா நீங்க? உன்னை சாகடிக்க வந்த யமன்டா. டேய், யாரா? அல்றா இவனை. அல்றா போடு. விடுங்க. விடுங்கடா. யார் நீங்களா? புருஷன் அடிக்கிறீங்க? போயிரு. Give me
உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஒண்ணு இல்ல. வாங்க. ஐயா செந்திலே, என்ன அது? ஒண்ணும் இல்லம்மா. என்னம்மா? எல்லாம் அந்த பழனி பைய ஏற்பாடுதாம்மா. ஊரு முன்னாடி அசிங்கப்பட்டுட்டான்னு கோவத்தை இங்க காமிச்சிருக்கான். கண்ணு தெரியாத என்ன அடிக்க ஆள் அனுப்பியிருக்கான். பைய கேடு கட்டவன். நான் மட்டும் நல்லா இருந்ததா ஒருத்தனையும் உருப்படியா விட்டுருக்க மாட்டேன். அப்புறம் என்னதான் ஆச்சு? நல்ல வேளை முதா சரியான நேரத்துல வந்து அவங்கள அடிச்சு துரத்திட்டான். தம்பி, உனக்கு எதுவும் பெருசா ஆகலையே? உனக்கு ஏன் இப்படி அடிக்கடி சோதனை வந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியலையே.